பிரமை பரிசில் பரீட்சை தான் உங்களோட எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க போகின்றது என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் நீங்க இப்ப ஆரம்ப காலம், இப்ப 5ஆம் தரம், இந்த பரீட்சையில ஓரளவு சிறந்த புள்ளி எடுத்தால் இந்த கற்பித்தல் ஆர்வம் சிறப்பாக இருக்க நீங்க நல்லா படிச்சு பிறகு OLL எல்லாம் நல்ல பெறுபேறுகள் பெற்று பல்கலைக்கழகம் சென்று உங்களுக்கு விரும்பின துறைகள்ல படித்து நீங்க உயர்ந்த நிலைக்கு வரலாம். அப்ப நீங்க படிப்பிலே ஆர்வமாக இருங்கோ என கேட்டுக்கொண்டு நான் இன்றைய தினம் உங்களுக்கு எனது வெற்றிக்கனிகள் எனும் மாதிரி பரீட்சை தாளின் முதலாவது பரீட்சை தாளின் 5ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்க போறேன். நீங்களும் அந்த பயிற்சியை பார்வையிருங்கோ. அப்ப நான் விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு வழங்குகிற போது உங்களுக்கு அது இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னென்றால், நான் விளக்கம் தாரத அந்த விளக்கங்களை தெளிவாக விளங்கிக் கொள்வதுதான். சரி, நான் இப்ப வினாவுக்குள்ள வாரன். இதுல 9வது கேள்வி, ஒரு வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருந்தால் அவ்வருடத்தின் இறுதி நாளான டிசம்பர் 31ஆம் தேதி நிச்சயமாக இல்லாத கிழமை நாள் யாது? எங்களுக்கு தெரியும், ஒரு வருடத்திலே 2 வருடமாக வருடத்தை சொல்லலாம். ஒன்று சாதாரண வருடம், ஒன்று லீப் வருடம். சாதாரண வருடம் என்பது 365 நாட்களை கொண்டது, 365 நாட்கள். லீப் வருடம் என்பது 366 நாட்களை கொண்டது. அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவு பகலும், அது சூரியனை சுற்றுவதால் பருவகாலங்கள் உண்டாகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதாவது பூமி என்பது ஒரு கோள பந்து வடிவானது. அது ஒரு சூரியனை நாங்கள் இப்படியாக கற்பனை பண்ணுவோம். இந்த சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்றது. இப்படி நீள்வட்ட பாதையிலே அது சுற்றுவதற்கு, இது தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணித்தியாலங்கள். அப்ப இரவு பகல் வருகின்றது. சூரிய வெளிச்சம் படுற பக்கம் பகல், வராத பக்கம் இரவாக சுற்றி கொண்டே இருக்கின்றது. அப்படியே சுற்றி கொண்டு அது இந்த சூரியனை சுற்றுவதாக பருவகாலங்கள், 4 பருவகாலங்கள் வருகின்றது. அந்த சூரியனை சுற்றுவதால தான் இந்த வருடம் என்று சொல்றது. அந்த பூமி ஒரு இடத்துல இருந்து அதே இடத்தை திரும்ப சூரியனை சுற்றி கொண்டு வருகின்ற காலம் ஒரு வருடம் என்று சொல்றது. உண்மையிலே பூமி சுற்றி வருவதற்கு செலவாகிற காலம் 365 கால் நாட்கள். அப்ப கால் நாளே ஒரு வருடத்துல சொல்ல முடியாதுன்றதால 4 கால்களை சேர்த்து, அதாவது கால் 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 என்று 4 காலை சேர்த்து 3 வருடத்துக்கு பிறகு 4ஆம் வருடத்தை லீப் வருடம் என்று சொல்றது. அது நெட்டாண்டு. உங்களுக்கு இப்ப புரிந்திருக்கும். சரி, இப்ப கேள்விக்கு வருவோம். இங்கே சொல்லப்படுகின்றது, ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருந்தால் டிசம்பர் 31ஆம் தேதி என்ன கிழமை நாளாக, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இதுல எது இருக்க முடியாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப 2 இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல கருத்து என்னன்னு சொன்னால், ஒரு வாரத்துல திங்கள்ல இருந்து ஞாயிறு வரையில இருக்கின்றது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று 7 நாட்கள் இருக்கின்றது. அப்ப இந்த 365 நாட்கள்ல எத்தனை 7 இருக்குன்னு பார்த்தால் 52ம் 1 மீதியாக இருக்கின்றது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப அதுக்கு கருத்து என்ன? 52 வாரங்கள் இப்படி இருக்கின்றது ஒரு வருஷத்துல. இப்ப 52 நான் கிறுக்காடி கொண்டிருக்கேன், சும்மா சொல்றேன். அப்ப 52 வாரங்கள், இந்த 365 நாள்ல 52 வாரங்கள் இப்படி வந்த பிறகு அந்த ஒரு நாள் மீதியானது திங்கட்கிழமை வரும், 53ஆவதாக. அப்ப அந்த திங்கட்கிழமை ஒன்றுதான் 53 இருக்கும் அந்த வருடத்துல.
53 தடவைகள் இருக்கும். மற்ற எல்லாம் செவ்வாயில இருந்து ஞாயிறு வரைக்கும் 52 தடவைகள் தான் இருக்கும் அந்த வருடத்துல. அப்ப ஒரு வருடத்தின் முதலாம் நாள் திங்களாக இருந்தால் இறுதி நாள் திங்களாக வரக்கூடிய சந்தர்ப்பம் 365 நாட்கள்ல இருக்குது. அப்ப திங்கள் என்ற விடைய நாங்க கோடு போட முடியாது, அதை தெரிவு செய்ய முடியாது. இப்ப நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். 366 நாள் நாங்கள் 7ஆல வகுத்தால் அதிலே 52 2 மீதி வருகின்றது. அப்படி என்ற என்ன கருத்து? 52 தரம் 52 வாரம் இது இருக்கின்றது. திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் 52 இருக்கின்றது. பிறகு அந்த 2 மீதி என்றது திங்களும் செவ்வாயுமாக இருக்கின்றது, 2 மீதி. அப்ப இந்த வருடங்கள்ல திங்களும் செவ்வாயும் 53 படி இருக்கும் வருடத்துல. மிச்ச புதனில இருந்து ஞாயிறு வரைக்கும் தான் 52 வரைக்கும் இருக்கும். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்கோ. அப்ப செவ்வாய்க்கிழமையும் வருடத்தின் இறுதி நாளாக வர முடியும், ஆனால் இங்க விடையாக அமையாது. அப்ப விடையாக அமைய போறது இந்த ஞாயிறு என்பதை உங்களுக்கு புரிந்து கொண்டால் சரி. இப்ப நான் இந்த கேள்விகளுக்கு குழந்தைகளால புரிந்து கொள்ள முடியாவிட்டால் தாய் தந்த இதை பார்த்து விளங்கி பிள்ளைய வழி நடத்த வேண்டும் என்றால் நான் அன்பாக கோரிக்கை விடுத்திருக்கிறேன். அதை பின்பற்றினால் உண்மையில நல்ல பலன் கிடைக்கும். ஏனென்றால் குழந்தைகளுக்கு சில வேளை இந்த புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். சரி பிள்ளைகள், இனி அடுத்த வினாவுக்கு நாங்கள் நுழைவோம். 5 பிள்ளைகள் பெற்ற கமலாவின் மூத்த பிள்ளை ஆண் பிள்ளை ஆகும். அப்ப எங்களுக்கு தெரியுது கமலா என்பவ 5 பிள்ளைகள் பெற்றிருக்கின்றா. 5 என்ற எண்ணிக்கை தெரிஞ்சாச்சு. அதுல மூத்த பிள்ளை ஆண் பிள்ளை என்று சொல்லப்படுகின்றது. மூத்த பிள்ளை ஆண் பிள்ளை ஆகும் என்று சொல்லப்படுகின்றது. அவனுக்கு 2 தம்பிமார். இந்த 4 பேரில அவனுக்கு இருக்கின்ற இந்த 4 பேரில 2 தம்பிமாரும் 2 தங்கைமாரும் இருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு தெரியுது இந்த குடும்பத்துல 3 ஆண்கள் இருக்கிறார்கள், 2 பெண்கள் இருக்கிறார்கள். ஏன்? அவன் ஆண் தானே, முதலாவதால் அவன் மூத்தவன். அவனுக்கு 2 தம்பிமாருண்டா 2 ஆண்கள், 2 தங்கைமாருண்டா 2 பெண்கள். அப்ப மொத்தம் 3 ஆண்களும் 2 பெண்களும் இருக்கிறார்கள். அடுத்து சொல்லப்படுகிறது கமலாவின் இளைய பிள்ளைக்கு, கமலாவின் இளைய பிள்ளை ஆனா பெண்ணா என்று சொல்லவில்லை. இளைய பிள்ளைக்கு, கமலாவின் இளைய பிள்ளைக்கு இது அண்ணாமாரும். மேலே இருக்கிறது 2 அண்ணாமாரும் 2 தங்கைமாரும் 2 அண்ணாமாரும் 2 அக்காமாரும் உள்ளனர். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது ஒரு அண்ணா இவர், இன்னொரு அண்ணா இதுக்குள்ள இருக்க வேண்டும். அண்ணா இன்னொரு அண்ணா இருக்கணும் 2 அண்ணால. அதே நேரம் 2 அக்காமாரும் இதுக்குள்ள இருக்க வேணும். அக்காமார் 2 பேரும் இதுக்குள்ள இருக்க வேணும். இப்ப கேள்வி, மூத்த பிள்ளையும், அப்ப இது ஆண் பிள்ளை என்பது எங்களுக்கு விளங்கிவிட்டது. ஏன்? இவர் ஆணா இருந்தா தானே 3 ஆணுல மேல 2 ஆணும் 2 பெண்ணும் இருக்க வேணும். மூத்தவர்கள் 2 அண்ணாமாரும் 2 அக்காமாரும். இப்ப கேள்வி, மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் தவிர, இந்த மூத்த பிள்ளை ஆணும் இளைய பிள்ளை ஆணும் தவிர ஏனைய மூவரும் பற்றி சரியான கூற்று யாது? மத்திய 3 பேரையும் பற்றி கூறக்கூடியது யாதென்றால், இப்ப இவர் முதலாவது ஒரு ஆண், இன்னும் ஒரு ஆண் இருக்கிறார், 2 பெண்கள் இருக்கிறோம். ஆனா இந்த ஆணை பற்றி இங்க கருத தேவையில்லை, விரையும் தவிரைத்தானே இங்க கேட்கப்படுது. அப்ப அதுல இருக்கிறது 2 அக்காமார், ஒரு அண்ணா. இவரை பொறுத்தவரையில 2, அதாவது இந்த மூத்ததையும் இளையவரையும் தவிர 2 அக்காமாரும் ஒரு அண்ணாமாரும் தான் இருக்கிறார்கள். அப்ப 2 பெண்கள் ஒரு ஆண் என்றான் அவர் அந்த இடையில இருப்பவர்களின் பற்றிய கூறக்கூடிய தகவல். இதெல்லாம் அரச பரீட்சையில வந்த வினாக்களை தழுவிய வினாக்கள். அப்ப இப்படி வினாக்களை நாங்க பயிற்சி செய்வதன் மூலம்
எதிர்வார அரச பரீட்சையை மிகச் சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் 21வது கேள்விக்கு விடை விளக்கம் பார்ப்போம். இங்கே 30 cm நீளமான அடிமட்டத்தினால் ஒரு அடிமட்டத்தின் அதாவது நீளம் இங்கே குறிக்கப்பட்டிருக்கு. இது 30 cm நீளமான அடிமட்டத்தினால் ஏயிலிருந்து பி வரையிலான தூரம், ஏயிலிருந்து பி வரையிலான தூரம் மேலே காட்டப்பட்டவாறு அளவிடப்படுகின்றது. மேலே காட்டப்பட்டவாறு என்றால் முதல் அடிமட்டத்தை இப்படி வச்சு அளந்துட்டு பிறகு அடிமட்டத்தை தூக்கி இப்படியாக வைத்து பிறகு அது இப்படி வந்த பிறகு திரும்ப தூக்கி இப்படியாக அப்படி வைத்து அளக்கப்படுகின்றது என்பதுதான் கருத்து. மேலே காட்டப்பட்டவாறு அளக்கப்படுகின்றது, அளவிடப்படுகின்றது. அடிமட்டத்தின் அம்புக்கோடு, இந்த அம்புக்கோடு அடிமட்டத்தின் அம்புக்கோடு என்பது இங்கே அம்பு காணப்படுற இடம் உள்ள இடம் 5 தடவைகள் நிலத்தில் முட்டிய பின், அதாவது அடிமட்டத்தின் அம்புக்கோடு இங்கே ஒரு தடவை முட்டுகின்றது. இன்னும் அதாவது அடிமட்டத்தின் அம்புக்கோடு 5 தடவைகள் நிலத்தில் முட்டிய பின், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு தடவை இங்க முட்டியிட்டது, இன்னும் 2, 3, 4, 5 தடவை முட்டிய பின் 6வது தடவையாக இங்க இறுதி பியில் முட்டியது. 5 தடவை இறுதியில் 6வது தடவையாக பி என்னும் இடத்தில் முட்டியது. எனவே ஏயிலிருந்து பிக்கான தூரம் யாது என்பது கேள்வி. இப்ப கேள்வி என்ன? ஏயிலிருந்து பிக்கான தூரம் யாது? அப்ப எங்களுக்கு தெரியுது, முதல் தடவை 30 cm முட்டுகின்றது. அடுத்த தடவைகள் ஒரு 30 வந்து அடுத்து, அதாவது இது இப்படி முட்டி இந்த அம்புக்கோடு தான் திரும்ப முட்டோடும். அப்ப இந்த அம்புக்கோடு இங்க இருந்தது, இப்ப இப்படி நாங்கள் வைக்க இங்கதான் அம்புக்கோடு நிக்க போதும். அது திரும்ப இங்க முட்டிக்கல 2 தடவை முட்டிட்டு. அப்ப இதுக்கு 60 cm, அதாவது 2 தடவை திரும்பினாத்தான் ஒரு அடிமட்டம் திருப்பி அடுத்த தடவை திரும்பினாத்தான் 2வது தடவை முட்டும். அப்ப 5 தடவை 60 cm வித்தியாசங்களாக முட்டுகின்றது 6வது தடவைக்குள்ள. அப்ப 5 தடவை என்றால் 60 தர 5 300, இந்த 30ஐயும் சேர்த்தால் 330 cm, அது 3 மீட்டர் 30 cm என்பது கேள்விக்கான விடையாகும். இனி நாங்கள் 22வது வினாவை விளங்கிக் கொள்வோம். அதாவது இந்த பக்கத்தின் 2 வினாக்கள் இருக்கின்றது. அதில் 22வது வினாவை விளங்கிக் கொள்வோம். 3 அடைப்புகளில் உள்ளவர்கள் அப்படியே 3 வரிசையாக கைகோத்து நிற்பார்கள் ஆயின் ஆண் ஆண் எனவும் பெண் பெண் எனவும் கைகோத்து நிற்பவர்களின் எண்ணிக்கை முறையே. நல்லா விளங்கிக் கொள்ளுங்கோ. இங்கே 3 அடைப்பிலே உள்ளவர்கள், அதாவது அடைப்பு என்பது இங்கே சதுர அடைப்பாக செவ்வக அடைப்பாக காணப்படுகின்றது. 3 அடைப்புகளே உள்ளவர்கள் 3 வரிசையாக கைகோத்து நிற்பார்களாயின் இங்கு ஆண் என்பதை சும்மா கோடுகளாகவும் பெண் என்பதை கீழே ஒரு முக்கோணத்தை போட்டு பெண் என்பதாகவும் குறிக்கப்படுகின்றது. இது ஆண் என்பதை குறிக்கின்றது, இது பெண் என்பதை குறிக்கின்றது. அப்ப இவ கேள்வி என்னென்றால், அதாவது 3 அடைப்புகள் உள்ளவர்கள் அப்படியே 3 வரிசையாக கைகோத்து நிற்பார்களாயினும், கைகோத்திருக்கிறார்கள். இவ இங்க கைகோர்க்க, இவ இங்க கைகோர்க்க, இவ இங்க கைகோர்க்க, அதே மாதிரி இங்கேயும் கைகோர்க்க, இதுவும் கைகோர்க்க, இதுவும் கைகோர்க்க, அதாவது 3வது அடைப்பிலையும் இவ்வாறு கைகோத்து நிற்பார்கள் ஆயின் ஆண் ஒரு ஆணுக்கு அடுத்த ஆணும் பெண் பெண் ஆண் ஆண் எனவும் பெண் பெண் எனவும் கைகோத்தி நிற்பவர்களின் எண்ணிக்கை முறையே. அப்ப இதுல ஒரு ஆணோட இன்னொரு ஆண் கைகோத்தி நிற்பதும் ஒரு பெண்ணோட இன்னொரு பெண் கைகோத்தி நிற்பதும் 3 அடைப்பிலையும், அதாவது 3 விடைகள் தந்திருக்கிறபடியால் 3 விடையில 3 சிறு பாகங்கள் இருக்கிறபடியா ஒவ்வொரு அடைப்பிலே இத்தனை கைகோர்ப்பு என கேட்கப்படுகின்றது. ஆனால் அல்லது பெண் பெண். இங்க பார்த்தா முதலாவது இந்த அடைப்பில இது ஆணான் கைகோத்திற்கு 1,
அடுத்தது வேறு ஒருத்தனும் மற்றது பெண்ணுமானமாக இருக்கின்றபடியால் அது பொருந்தாது. அடுத்த அடைப்பிலே இங்கே ஒரு பெண்ணும் இங்கே ஒரு பெண்ணும் கைகோத்து நிற்கிறார்கள் இரண்டாவது. அப்ப இதுகும் ஒன்றுதான். இப்ப இதுகும் ஒன்று, இதுகும் ஒன்று. மூன்றாவது அடைப்பிலே இதிலே ஒரு ஆணும் கைகோத்திருக்கிறார்கள், அதுவும் ஒன்றுதான். அப்ப ஒன்று 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 என்ற மூன்றாவது விடைதான் பொருந்துகின்றது. அதாவது முதல் அடைப்பில் 2 ஆண்கள் கைகோத்து நிற்கிறார்கள், இரண்டாவது அடைப்பில் 2 பெண்கள் கைகோத்து நிற்கிறார்கள் சோடியாக. அடுத்த மூன்றாவது அடைப்பிலே 2 ஆண்கள் கைகோத்து நிற்கிறார்கள். அப்ப எங்களுக்கு தெரியுதுங்க, மொத்தத்துல 2 கட்டத்துக்கு 2 ஆண்களும் ஒரு கட்டத்துக்கு ஒரு பெண்ணுமாக கைகோத்து நிற்கிறார்கள். இப்ப ஆண் பெண் என்று இங்கே வித்தியாசம் கேட்கப்படவில்லை. கைகோத்தவர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு கட்டத்தில் எவ்வளவு என்று கேட்கப்படுது. அப்போ ஒன்று 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 என்ற மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 23வது வினாவை பார்வையிடுவோம். அவர்களும் அனைவரும் ஒரே வரிசையாக அப்படியே இணைந்து கைகோத்து நிற்பார்களாயின், அவர்கள் அனைவரும் ஒரே வரிசை என்றால் இப்ப இவையும் கைகோர்க்க வேணும். மற்ற எல்லாரும் கைகோர்க்கிறது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். இப்ப இவைகள் கைகோர்க்கிறது ஏற்கனவே தெரியும். அனைவரும் கைகோத்து ஒரே வரிசையாக நிற்பார்களாயின், இப்ப இப்படி நிற்பார்களாயின் விளங்கிக் கொள்ளுங்க. நல்ல இதுல வாசித்து விளங்குறதான் முக்கியம். அவர்கள் அனைவரும் ஒரே வரிசையாக அப்படியே இணைந்து கைகோத்து நிற்பார்களாயின், கைகோத்தவர்களின் ஆணான் பெண் பெண், ஆண் பெண் அல்லது பெண்ணான், ஆணும் பெண்ணும் அல்லது பெண்ணுக்கு அடுத்த ஆண் என அமையும் எண்ணிக்கைகள் யாது என்று கேட்கப்படுகிறது. இப்ப எங்களுக்கு இது முதல் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது, இங்கே 4 பேர் நிற்கிறார்கள், அடுத்து 4 பேர் நிற்கிறார்கள், இங்கேயும் 4 பேர் நிற்கிறார்கள். அப்ப 4 12 பேர் நின்றால் 11 இடைவெளிகள் இருக்கும். அப்ப 11 கைகோர்ப்புகள் இருக்கும். அப்ப நாங்க இந்த விடையில 11 கைகோர்ப்பு வர வழியை பார்த்து உடனடியாக விடையளிக்கலாம். இதுல 11 கைகோர்ப்பு இருக்கு. 2 2 7 என்றால் 2 2 4 4 3 11. இதுல 3 2 5 5 4 9. அப்ப இது பொருந்தாது. இதுல 2 3 3 3 4 10. அப்ப இந்த விடையும் பொருந்தாது. இப்ப எப்படி என்று பார்த்தால் பாருங்க, இதுல ஆணான் கைகோத்து நிற்கிறது முதலில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். 2 கைகோத்து நிற்கிறார்கள். ஆணான் என்பது இந்த வரிசையிலே 2 ஆணான், இங்க பாருங்க ஒரு ஆணான், அடுத்தது இதுவும் ஒரு ஆணான், 2 கைகோர்ப்பு ஆணான். அப்ப அது சரி. பெண்கள் 2 2. ஆனா முதல்ல ஒன்றுதான் எங்களுக்கு தெரிந்தது. அதாவது இந்த ஒன்றுதான் முதல்ல தெரிந்தது. இப்ப இணைந்தபடியா இந்த ஒன்றும் பெண்ணும் பெண்ணாக வந்துவிட்டது. அப்ப 2 பெண் பெண், மிகுதி எல்லாம் ஆண் பெண் அல்லது பெண்ணான். இப்ப நாங்கள் ஆண்கள் 2 பெண்கள் 2 பார்த்துட்டோம். மொத்தம் 4. மிகுதி 7 கையிணைப்புகள் இருக்கின்றது. அந்த கையிணைப்பு ஆண் பெண்ணாக இருக்கின்றது. பாருங்க, 1 2 3 4, இது போக 5, அதாவது 7 இணைப்புகள் இருக்கணும். 1 இது 1, அடுத்தது 2, அடுத்த 3, அடுத்தது 4, அடுத்த 5, அடுத்தது அதாவது 6 7 இணைப்புகள் இருக்கின்றன. அப்ப கேள்விக்கான விடை முதலாவது விடை என்பதை புரிந்து கொள்.